Problem number 39A. ஒரு டப்பாவில் உள்ள மொத்த சாக்லேட்டின் எண்ணிக்கை 15%. சாக்லேட் எண்ணிக்கையில் 45 எனில் சாக்லேட்டுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு டப்பாவில் 15% வந்து 45 இருக்கு. அப்போனா மொத்த சாக்லேட் அதில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின். இப்போ மொத்த சாக்லேட் வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மொத்த சாக்லேட் வந்து எக்ஸ். மொத்த சாக்லேட் வந்து எக்ஸ். மொத்த சாக்லேட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் என்க. ஓகே. 15% of x is equal to 45. ஓகே. அதில் 15% 45. Therefore, x is equal to 45 by 15%. So that is equal to 45 by 15 by 100. The 45 into 100 divided by 15. 300. So அந்த டப்பாவில் உள்ள சாக்லேட்டுகளின் மொத்த எண்ணிக்கை 300. 300 இது ஆன்சர். ஓகே. 300 இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். எக்ஸோட வேல்யூ 300. 39B. ஒரு அரிசி வியாபாரி ரூபாய் 50 மதிப்புள்ள 25 கிலோகிராம் அரிசியுடன் 1 கிலோ 30 ரூபாய் மதிப்புள்ள 25 கிலோகிராம் அரிசியுடன் கலந்து 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்தால் கிடைக்கும் லாப சதவீதத்தை காண்க. ஸோ 25 kg பேக் வாங்குறாரு. அதனுடைய ரைஸோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா. இன்னொரு பேக் வந்து பர் கேஜி வந்து 30 rupees. 25 கிலோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாரு. மிக்ஸ் பண்ணி அதை எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 60 ரூபாய்க்கு விற்கிறாரு. 1 கிலோ வந்து இங்கே 50 ரூபா, இன்னொன்று 30 ரூபா. அதை மிக்ஸ் பண்ணி விற்றா டெஃபரெண்ட்டாக அவருக்கு லாபம் தான் கிடைக்கும், நஷ்டம் வராது. அப்போ மொத்தமாக அரிசி எவ்வளவு? மொத்த அரிசி கிலோகிராமில் முக்கியமாக பார்க்க வேண்டியது கிலோகிராமில் இருக்கா, இதுவும் கிலோகிராமில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கிலோகிராமோ இல்லை கிராமோ நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியம். இந்த யூனிட் கன்வர்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 25 + 25 மொத்தம் 50 கிலோ. அவர் வியாபாரத்துக்கு இருந்தது 50 கிலோ. ஓகே. ஒன்று வந்து 25 இன்ட்டு, அப்போ ஒரு 25 கிலோ பேக் எவ்வளோ இருக்கும் மேலே? 25 × 50 போட்டிங்கன்னா 0, 5, 25 பாக்கி 2, 1250 ரூபா. இந்த 50 ரூபா பர் கேஜின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பர் கேஜி வந்து 50 rupees. அப்படி வச்சா 1250 ரூபா. அடுத்தது 30 ரூபா. அடுத்தது 30 ரூபா இன்ட்டு 25 கிலோ 30 ரூபா வச்சுக்கிட்டீங்கன்னா 0, 15 பாக்கி 1, 75 ரூபா இல்லையா? இப்போ 25 கிலோ பேக் வந்து 1250 ரூபா. 25 கிலோ பர் கேஜி வந்து 30 ரூபா பர் கேஜின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 75 ரூபா. ஸோ 10 பாக்கி 1, 10 பாக்கி 1. ஸோ அவர் வந்து மொத்தமாக அவருடைய பர்ச்சேஸ் ரேட் அடக்க விலை எவ்வளோன்னா 2000 ரூபா. இதுதான் அடக்க விலை. எவ்வளவு? 2000 ரூபா தான் மொத்தமாகவே அவர் பண்ணுறாரு. ஸோ அடக்க விலை வந்து ரூபாய் 2000. ஓகே. இப்போ அவர் அந்த 50 கிலோவை 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறார். ஸோ பர் கேஜி வந்து 60 rupees. ஸோ 50 × 60 that is equal to 3000 இல்லையா? 3000 ரூபா.
3000 rupees. அப்ப ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அவர் விற்கிறப்ப அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வித்த விலை எவ்வளவு? 3000 இல்லையா? அடக்க விலை 2000 ரூபாய், வித்த விலை 3000 ரூபாய். அப்போ லாபம் 1000 ரூபாய் இல்லையா? ஸோ விற்ற விலை எவ்வளவு? 3000 rupees. 60 ரூபாய்க்கு விற்கிறாரு 50 கிலோவை. ஒரு பர்ச்சேசிங் ரேட் வந்து 2000 தான் இல்லையா? அப்போ லாப சதவீதம் 3000 minus 2000 divided by 2000 into 100 போட்டீங்கன்னா 1000 divided by 2000 into 100 அடிச்சீங்கன்னா அவருக்கு 50% லாபம். 50% லாபம், 50% லாபம் கிடைக்கும். அவர் லாப சதவீதம் எவ்வளவுனா 50%. ஆமாம், எப்படின்னா 2000 ரூபாயில் 50% எவ்வளவு? 1000 ரூபா. ஸோ அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக 50% லாபம் கிடைக்குது. ப்ராப்ளம் நம்பர் 39C. ஒரு பழ வியாபாரி தன்னிடமுள்ள ஆப்பிள் பழங்களை 10% லாபத்திற்கும் 10% நஷ்டத்திற்கும் மீதி பழங்களை அடக்க விலைக்கு விற்றார்கள். அவருக்கு கிடைக்கும் லாப சதவீதம் எவ்வளவு? ஒரு வியாபாரி கிட்ட ஆப்பிள் பழம் இருக்கு, மொத்தம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. அதனால மொத்த ஆப்பிள் பழங்கள் வந்து எவ்வளவு? எக்ஸ். நெக்ஸ்ட்ல ஒரு பகுதியை நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? 3ஆ பிரிக்கிறார். ஒன்று வந்து x/2, இது வந்து 10% ப்ராஃபிட் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த பர்சன்ட் வந்து x/4, 10% லாஸ். ஓகே, இது வந்து லாஸ் ஆயிடுது. மூணாவது x/4 அப்படிங்கிறது அடக்க விலைக்கு விற்கிறார். அடக்க விலை எவ்வளவோ அதே விலைக்கு விற்கிறார். அப்ப x/2 plus x/4 plus x/4 போட்டீங்கன்னா 2x plus x plus x, that is equal to 4x/4. 4 get cancel x. So x வந்து 3ஆ பிரிச்சிட்டார். ரைட்டுங்களா? இப்ப 10% லாபம்னா 1/10% of x plus 10% லாஸ்னா 100 minus 90 90% of this is x/2 இல்லையா? x/2 this is 90% of x/4 plus x/4. இது என்னது? இதுதான் விற்ற விலை. இது வந்து விற்ற விலை இல்லையா? விற்ற விலை. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா this is x/2 into 110/100 plus x/4 into 90/100 plus x/4. ரைட்டுங்களா? இதை அடிச்சிங்கன்னா this is 11x/20 plus 9x/40 plus x/4, that is equal to விற்ற விலை. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 40 வெளியே எடுத்துருங்க. ஸோ 22x plus 9x plus 10x, so that is equal to 41x/40. 41x/40 தான் விற்ற விலை. ஸோ இது வந்து விற்ற விலை. ஓகே, அப்போ is equal to விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. அடக்க விலைங்கிறது
எக்ஸ் இல்லையா, அதான் அடக்க விலை. வித்த விலை எவ்வளவு? 41x by 40 minus 6. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா it is 41x minus 40x divided by 40. So that is equal to x by 40. இதுதான் லாபம். லாப சதவீதம் is equal to லாபம் divided by அடக்க விலை இல்லையா. ஸோ லாப சதவீதம் into 100. லாப சதவீதம் is equal to x by 40 by x into 100. So that is equal to 40x into 100. X get cancelled. So 10 by 4, that is equal to 2.5%. So லாப சதவீதம் எவ்வளோன்னா 2.5% அவருக்கு லாபம் கிடைக்கும்.